திருப்பாவையினுடைய 11வது திருநாள். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லாரக்கணை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைகளம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று உள்ளும் நிரம்பினதான் போதரை கண்ணினாய் உள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நிறநாளால் கள்ளந்தவிர்ந்து கலந்தேலோர் என்பாவாய். இந்த பாசுரமானது 2-3 வரிகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாசுரங்கள், முக்கியமான வரிகள். கிருஷ்ண தெய்வம் முக்கியமா, ராமன் தெய்வம் முக்கியமான அவளுக்குள்ளேயே ஒரு திரவமா போய் ஒத்திய கூட்டும் பொழுது அவளுக்குள்ளேயே யார் முக்கியமான தெய்வங்கள் அப்படின்னு ஒரு வாக்குவாதம். அது என்ன, கிருஷ்ணன் முக்கியமா ராமன் முக்கியமா அப்படிங்கும் பொழுது கிருஷ்ணனை பாடுறதா ராமனை பாடுறதா இல்ல 2 பேரையும் பாடுறதா? பொல்லா அரக்கன் யார்? அந்த பொல்லா அரக்கன், இந்த பொல்லா அரக்கனை கொன்றது யார்? கிருஷ்ணனா ராமனா? இந்த மாதிரி அவர்களுக்குள்ளேயே பெரிய வாக்குவாதம். இதைத்தான் பெரியவர்கள்லாம் ரொம்ப அழகா புள்ளின் வாய்க்கின்றானே அப்படின்னா, கிருஷ்ணன் ஒரு பொல்லா அரக்கனை கொன்றது கம்சனா, இல்ல ராமன் ராமனை கொன்றது ஒரு பொல்லா அரக்கனையா? புள்ளின் வாய்க்கின்றானுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம், நிறைய இருக்குதுலாம். ராவணன் சீதையை அழைச்சல் போகும்போது, கடத்தின் போகும்போது, புல் என்கிறது ஜடாயுங்கிறது ஒரு பக்ஷி, அந்த பக்ஷியை கொன்றது ராவணன், ராவணனை கொன்றது ராமன். அதனாலதான் பொல்லா அரக்கனை. அரக்கன்கிறது ராட்சசன், ஆனா அதுலயும் நல்லவெல்லாம் இருக்கா. யாருன்னா மகாபலி சக்கரவர்த்தி, பிரகலாதன், விபீஷணன், இவெல்லாம் அரக்கன் தான், பட் அவெல்லாம் ரொம்ப நல்லவா அப்படின்னு சொல்றது. அதனால இந்த பெரியோர்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, ராமகிருஷ்ண அவதாரிகள்ல கிருஷ்ணன் நிறைய அரக்கர்களை கொண்டதாக ஸ்ரீமத் பாகவதம். ராமன் ராவணனை மட்டும்தான் கொன்றான், அவன் தான் பொல்லா அரக்கன் அப்படின்னு இவனுடைய வாக்குவாதம். இதைத்தான் பெரியவர்கள்லாம் ரொம்ப அழகா சொல்றார். புள்ளின் வாய்க்கின்றானே பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே கீர்த்திமை பாடிப்போம். கிள்ளி கலைஞ்சிட்டான். நமக்கே ஒரு பெரிய கஷ்டங்கள்லாம் வருது, ரொம்ப சிரமப்படுத்துறான், ஒருத்தன் ரொம்ப பாடாப்படுத்துறான், அவனை கிள்ளி கலைஞ்சோன்னு நம்ம மனசு ரொம்ப துடியா துடிக்கிறது. யார் அதுக்கு பிராமாணியம், யார் அதுக்கு தெய்வம்? இதான் ஆண்டாளுடைய அந்த கோஷ்டிகள் வாக்குவாதத்துல ஒரு கிரகமா ஒருத்தரை எழுப்பிட்டு போகும்போது இவெல்லாம் பேசிட்டே போறது. இந்த மாதிரி பாசுரன் அந்த மாதிரி பாசும்போது 2 பேருமே முக்கியப்பட்டவா. இவர்களைத்தான் நாம் பாடிக்கொண்டு ஒவ்வொரு கிரகமா போய் எம்பெருமானுடைய கல்யாண குண விசேஷங்கள்னால நம்ம பாடி போறோம். பக்த பாகவதாளனுடைய விசேஷங்களே அதான். ஏதாவது ஒரு பாட்டு எடுத்துக்க வேண்டியது, அதை கன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. பட் அனாவசியமான பேச்சுக்களை விட்டு ராமனா கிருஷ்ணனாங்கிறது முக்கியம் இல்லை, அவன் பண்ண அந்த விசேஷங்கள் என்ன. ராவணன் அரக்கன், அவன் கொன்றது ஜடாயுவன். அந்த ராவணனை சம்ஹாரம் பண்ணது ராமன், இதுக்கும் புள்ளின் வாய்க்கின்றானே. கம்சன், சாணூரமர்தனன் அப்படிங்கும் பொழுது நிறைய ராட்சசர்களை கொண்டது கிருஷ்ணன். இவர்களுக்காகவே அவதாரம். இந்த பாடல் என்னன்னா, இதையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் 13வது பாசுரமா இந்த பாசுரத்தை ஆண்டாள் வைத்தது காரணம். போதரி கண்ணினாய், சில முக்கியமான வரிகள். போதரி கண்ணினாய்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, போது அப்படின்னா புஷ்பம், அரின்னா வண்டு, வண்டு சிறத்த வயல் அப்படின்னு சொல்றோம். அந்த அழகான கண்ணை உடையவள் படுத்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம், அவளை எழுப்பதாக அர்த்தம். அதுக்கப்புறம் வியாழன் போய் வெள்ளி வருது. வியாழன்கிறது பிரகஸ்பதி, வெள்ளிங்கிறது சுக்கரன். நாஸ்திகம் எடுத்து ஆஸ்திகம் வருது.
ஆஸ்திகங்கள்லாம் அழிஞ்சு போய் அதுக்கப்புறம் ஞானோதயமாகி ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடிய அந்த ஞானம் பொறுத்தது. அந்த அர்த்தம் தான் அந்த அழகான வரி. ஆண்டாளோட ஒரு வரி என்னன்னா, ஒரு அர்த்தம் வச்சுதான் சொல்றாங்க. குளிர குறைந்து நீராடாதே அப்படின்னு சொல்றது. அப்ப வெப்பமா இருக்குமா? அது எப்படி வெப்பமா இருக்கும்? அதான் மார்கழி மாசமாச்சு, மணி உயிர மாசமாச்சு, எப்படி வெப்பமா இருக்கும் அப்படின்னா, கிருஷ்ணனையும் ராமனையும் நினைத்துக் கொண்டே மனதில் இருந்ததுனால அது உஷ்ண ஆதிக்கம் ஏற்பட்டு போச்சு. அந்த உஷ்ண ஆதிக்கத்தின் வெப்ப நிலையை தணிக்கிறதுக்காகத்தான் குளிர குளிர்ந்து நீராடாதே. எப்ப பார்த்தாலும் அவளையே நினைச்சுட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, என்னதான் பனி பெஞ்சு என்னதான் நமக்கு ரொம்ப குளிரா இருந்தா கூட உள்ளுக்குள்ள வேர்வை விட்டான். ஏன்னா அது பகவானுடைய சித்தத்திலேயே இருக்கிறதுனால. அது பிராக்டிகலா நம்ம பண்ணி பார்த்தா தான் எல்லாருக்குமே தெரியும். ஆண்டாள் சொல்லிட்டு போயிட்டார், இதெல்லாம் யார் பண்ணி பார்க்கறது? குளிர குடிந்து நீராட. இப்ப அதெல்லாம் வார்த்தையே இல்லை. எல்லாம் எங்க குளம் இருக்கு? குளிர நிறைந்த குளத்துக்கு வழி இல்லை. அந்த காலத்துல என்ன பண்ணுவான்னா, குளத்துல போய் குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. இஞ்சி வைக்க மாதிரி கிளம்பி எல்லா ராத்திரியும் போய் கொடுத்து அப்படி கோயிலுக்கு போவார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த பாடல்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆயர்பாடியாகவே நினைத்து கொண்டு பாடின பாடல். அதனால இந்த பாசுரங்கள்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அழகான வார்த்தைகள். நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருந்ததுன்னா அந்த கஷ்டங்களை கலைஞ்சு போகணும் அப்படின்னா, கிருஷ்ணனையோ ராமனையோ நினைத்து கொண்டு, இல்லை நமக்கு பெருமாள் வியாழன் உறங்கிச்சு வெள்ளி எழுக்கிறது இப்படிலாம் சொல்லக்கூடிய வாக்கியங்கள் வரும் அப்படின்னா, நாஸ்திக வாதம் நமக்கு தலை தூக்கிறது அப்படிங்கும்பொழுது பகவானை உள்ளுக்குள்ள நினைச்சிருந்து, நேற்று கூட எங்கிட்ட யாரோ போன்ல கேட்டான், 7:30 சனி எனக்கு பிடிச்ச பொழுது மீனத்துக்கு வரப்போறார் சனி, ரொம்ப பயமா இருக்கு, என்ன செய்யறது அப்படின்னா. 7:30 சனி அவர் வீட்டுக்கு 2.5 வருஷம் போய் தான் ஆவார். இது அவர் விதி. இதுக்கு பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா அவருக்கு வேற வழி இல்லை. அடுத்தது அவர் வீடு மீனத்துக்கு போய் தான் ஆகணும். அதே மாதிரி குரு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. இது அவருடைய விதி. ராகுக்கு இது 2.5 வருஷத்துக்கு போயிட்டு, இது அவருடைய விதி. மாசம் மாசம் பயந்துருக்கா செவ்வாய் புதன், இது அவர்களுடைய விதி. இது இப்பவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கும் பொழுது ஏன் பயப்படணும்? என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். அரக்கர்களே பண்ணும்போது சரி பண்ண மாட்டேன்னா, சரி ரொம்ப பயப்படுறான் விட்டு வரா. எதுக்கும் கலங்கவே விடாது. கலங்கினால்தான் விஸ்வரூபம் இருக்கும். அவன் வரத்துக்கு ரெடி ஆயிட்டான், நான் அதை அனுபவத்துக்கு நான் ரெடி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ஒண்ணும் பண்ணலாம். அதாவது இந்த பாடல்கள் என்னன்னா, அசுர ராட்சசர்கள்லாம் நம்ம எப்போதும் சம்ஹாரம் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பயந்து போய் என்ன பண்ணுவானோ என்ன பண்ண சரணாகதி தான் அவர் இருக்காரு. இதைத்தான் இந்த பாடல். பள்ளி கிடத்தியோ பாவாய் நின்னால கல்லந்த வைத்த சிந்தைகளோடு இருப்போம். இந்த வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா கஷ்டம் இருந்தாலும் எம்பெருமானத்துக்கு சரணாகதி பண்ணும்போது அவளால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது நிதர்சனம், சித்தாந்தம். என்ன வேணாலும் பண்ணிக்கணும். அவளுக்கு ஏற்பட்டது நம்மளை கஷ்டப்படுத்தணும் தான். எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுத்தணும், நம்மளால அதை சமாளிக்க முடியும். காரணம் என்னன்னா, பகவான் நம்மளுக்கு. இதைத்தான் பாண்டவர்கள் கிருஷ்ணன். பாண்டவர்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பகவான் பக்கத்திலேயே இருந்தார், கடைசி வரைக்கும் இருந்தார். நீ பக்கத்துல இருக்கும்போது இவ்வளவு கஷ்டங்கள்லாம் எங்களுக்கு வருதேன்னு கூட புலம்பினா திரௌபதி கிருஷ்ணன். நீங்க இந்த மாதிரி புலம்புறதுக்காகவே போன ஜென்மத்திலே என்ன புண்ணியம் பண்ணிருக்கணும், நான் உங்க கூடவே இருக்கேன். இதைத்தான் ரொம்ப அழகான முறையில திதந்தை புண்டரீகாட்சா நமஸ்தே விஸ்வபாவனா நமஸ்தேத்து ரிஷிகேச மகாபுருஷ பூர்வஜா தேவானாம் தானவானாம் சாமானிய மதி தெய்வத்தம். அழகான ஜெயந்தி ஸ்லோகம். எதுக்கு நான் உங்களோட கூட இருக்கேன்? இதுக்காகத்தான். உங்களுக்கு கஷ்டம் வரும், ஆனா கூடவே நான் இருப்பேன். அப்படி
அப்படின்னா நமக்கு எவ்வளவு தைரியம் வரும் தெரியுமா? ஏன் என்ன வேணாலும் கொடுத்துட்டு போப்பா, எந்த கஷ்டம் வந்தாலும் ஓகே நான் ரெடி அப்படின்ட்டா அந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறது ஓரமா நிற்கும். ஐயோ இவன் ரொம்ப ரெடியா இருக்கான்ப்பா. இந்த பாடலுடைய அர்த்தமே அதான். கொல்லிவாய் கீண்டானை கொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை. பெரியவர்களுடைய வாக்குப்படி எப்படின்னா கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடி அவனை பாடிட்டே இருந்தோம்னா அவனுடைய அந்த கொல்ல அரக்கர்கள் கூட்டங்கள் கஷ்டங்கள்லாம் நமக்கு எப்படி வரும்? அவனை பாடிட்டே இருக்கும். இந்த ஒரு தாட்ஸ் நம்ம மனசுல வரணும். அதுக்காக தான் இந்த பாடலை. பொதுவாக அர்த்தம் சொன்னா கூட்டும் போறா எழுப்புறா இதெல்லாம் சாதாரணமான வாக்குகள். உள்ளார்ந்தமான கருத்து என்னன்னா நம்ம சுத்தி ஒரே ராட்சச கூட்டங்கள். அதைத்தான் ஆண்டாள் கொல்லி வாய்க்கின்றானே கொல்ல அரக்கனை முதல் வார்த்தையிலேயே அடிச்சுட்டான். அந்த பொல்ல அரக்கர்களில் அந்த பொல்ல அரக்கர்களே நல்லவர்களும் இருக்கின்றார்கள். எல்லாரும் அரக்கர் கூட்டம் கிடையாது. அந்த நல்ல அரக்கர்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். எப்படி விபீஷணன் ராவனுக்கு பண்ணானோ அதே மாதிரி நமக்கு நல்லவர்களும் இருப்பார்கள் அந்த கூட்டத்திலேயே அப்படிங்கிறது பார்க்கணும். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மகிர்மகீசாம் ராமணஸ்ய சுபவத்சரித்யம் லோகா சமஸ்தாஸ்தினோ பவந்து.